வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே நல்லெண்ணெய் 1 கப்பு, நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, பூண்டு பல் 1/2 கப் எடுத்துக்கோங்க, கடுகு உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. அது கூடவே மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. பார்க்கலாம், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேன் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, அதனால் நான் நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு கருவேப்பிலெலாம் நல்ல வாசமாக இருக்கும், அதனால் நிறைய சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துடலாம். லைட்டாக கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் கொஞ்சம் வெளில வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா வந்திருக்கு. நல்லா தொக்கு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சா 2 வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.